வணக்கம் நண்பர்களே. வாகனங்களின் டயரின் நிறம் கருப்பாக இருப்பது ஏன்? வாகனத்தின் முக்கியமான பாகங்களில் ஒன்று டயர். இவை கருப்பு நிறத்தில் இருப்பதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான காரணம் இருக்கின்றது. 1895ஆம் ஆண்டு நியூமேட்டிக் வகை ரப்பர் டயர்கள் பரவலாக பயன்படுத்தப்பட்டன. ரப்பரின் இயற்கையான நிறம் பால் வெள்ளை என்பதால் இந்த டயர்கள் வெள்ளை நிறத்திலேயே இருந்தன. ஆனால் இந்த வெள்ளை நிற டயர்கள் நீண்ட நாட்களுக்கு நீடித்து உழைக்கவில்லை. மேலும் வெப்பத்தை எதிர்கொள்ளும் திறனும் குறைவாகவே இருந்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு இதற்கு மாற்றாக கார்பன் பிளாக் என்ற வேதி சேர்மத்தை தூய்மையான ரப்பருடன் கலந்து டயர்கள் உருவாக்கப்பட்டன. கார்பன் பிளாக் என்பது ஒரு மெல்லிய கருப்பு துகள் ஆகும். இது ரப்பர் நீடித்து உழைக்கவும் சாலைக்கும் வாகனத்திற்கும் இடையே பிடிப்பை கிரிப்பை மேம்படுத்தவும் ஒரு இரசாயன நிலைப்படுத்தியாக ஒரு பொருளின் நிலைத்தன்மையை பராமரிக்க பயன்படுவதை இரசாயன நிலைப்படுத்தி சேர்க்கப்படுகிறது. இது டயர்களின் வலிமையை பெரிதும் மேம்படுத்தியது. கார்பன் பிளாக் இல்லை என்றால் ரப்பர் டயர்கள் சூரியனின் வலுவான புற ஊதா கதிர்களால் கடினமாவதற்கும் சேதம் அடைவதற்கும் அதிக வாய்ப்பு உள்ளது. இது டயர்களின் செயல்திறனையும் குறைக்கும். டயர் உற்பத்தியின் போது ரப்பர் கலவையின் கார்பன் பிளாக் சேர்மம் சேர்க்கப்படுவதால்தான் டயர்கள் கருப்பு நிறத்தில் இருக்கின்றது.